மல்லி சீரியல் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மல்லியும் விஜயும் வந்து ஒன்றா சேர்ந்து வந்து செலிப்ரேட் பண்ணுறத வந்து ரேணுகாவால் தான் ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரஞ்சிதாவால் சுத்தமே முடியவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் எனக்கு மாமா தான் வேணும் அப்படின்ற மாதிரி வந்து பிரச்சனையெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது வந்து இவ்வளோ நாள் வந்து மாமா அப்படின்றது கிடைக்க மாட்டாங்க. அதான் மல்லி கூட கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு ரஞ்சிதா இருக்கா அப்படின்னு சொல்லி நினச்சா, என் மனசில் மாமா இப்போவும் இருக்கார், எனக்கு மாமா கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போவும் வந்து ரஞ்சிதா வந்து இப்படி கேட்குறது வந்து நமக்கே வந்து ஆச்சரியமாக இருக்குது. என்ன இது திரும்பவும் வந்து பழையபடிக்கு புதுசாக வந்து அதே பிரச்சனையை வந்து பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி இருக்குது. எல்லாம் முடிஞ்சு இதுக்கப்புறம் வந்து விஜய்க்கும் மல்லிக்கும் வந்து நடுவில் வரமாட்டாங்க யாரும் அப்படின்னு சொல்லி நினச்சா, திரும்பவும் வந்து ரஞ்சிதா வந்து எனக்கு மாமா வேணும் அப்படின்ட்டு அது தெரியாமல் வந்து ராஜேஸ்வரியும் வந்து சொல்லிகிட்ருக்காங்க, மல்லியை விரட்டி விட்டுட்டு நான் உனக்கு அந்த இடத்த தரேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப வந்து இவங்க எந்த ஒரு நம்பிக்கையில் வந்து ரஞ்சிதாவுக்கு வந்து நம்பிக்கை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இதுக்கப்புறமும் என்ன பண்ண போகிறாங்க, எல்லாத்தையும் தான் வந்து ஏற்கனவே பண்ணியாச்சு, விரட்டியாச்சு, அவங்கள பிரித்து வச்சு பார்த்தாச்சு, எல்லாமும் பண்ணியும் வந்து இவங்க 2 பேரையும் பிரிக்க முடியல அப்படின்னு தெரிஞ்சுமே இப்போ திரும்பவும் வந்து மல்லியை வந்து பிரித்து வச்சுட்டு நான் வந்து உன்னை சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு நினப்பில் வந்து சொல்லிகிட்ருக்காங்க அப்படின்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் ரஞ்சிதாவும் ஒரு கொஷின் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கெல்லாம் தோணுது. கொஞ்ச நாள் வந்து அரவிந்த் வந்து பணக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் பின்னாடி சுற்றிட்டு அரவிந்தவே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான அந்த ஆசையெல்லாம் வந்துச்சு. அப்போது வந்து மாமா மனசுலேருந்து எங்கே போனார் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. திரும்பவும் இப்போ வந்து என் மனசில் மாமா இருக்கார், எனக்கு மாமா தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் இந்த பழைய கதையவே ஏன் இப்படி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியலை. அப்படி என்ன வந்து விஜய்க்கு வந்து கல்யாணம் ஆகிட்டுருக்காரு, அதுவும் ஒன்று மட்டும் இல்லாமல் 2 டைம் வந்து கல்யாணம் பண்ணியிருக்காரு. இருந்துமே வந்து விஜய் மேலே இருக்கிற பாசம் வந்து ஏன் வந்து யாருக்குமே குறையாமல் வந்து விஜய் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு பக்கம் வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. இது எல்லாரும் பண்ணுற பிரச்சனை வந்து மல்லியை மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணுது, வேறு யாருமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஃபங்க்ஷன் எல்லாம் நல்லா தான் முடிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாமல் திரும்பவும் வந்து ரஞ்சிதா ஒரு பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ரேணுகா ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெண்பா வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக வந்து எல்லாம் வந்து எடுத்துகிட்ருக்காங்க. அதை பார்த்துட்டு வந்து ரேணுகாவும் நானும் வரேன், நம்ம சேர்ந்து எடுக்கலாம், ஜாலியாக இருக்கும், ஜாலியாக விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து இது வந்து மல்லி வந்து விடலை. மல்லி வந்து ஒரே ஒரு நாள் மட்டும்தான் வந்து சுடர் வந்து டீஸ் பண்ணுற மாதிரியே சுடரை வந்து பயமுறுத்துகிற மாதிரி பண்ணாங்களே தவிர மறுபடியும் வந்து மல்லி வந்து ரேணுகாவை வந்து கண்டுக்காமே இருக்காங்க. ஏன் இவ்வளோ சைலண்ட்டாக இருக்காங்க மல்லி அப்படின்றது மல்லி வந்து வாய் திறந்து பேசினா மட்டும்தான் தெரியும். இது ரேணுகா இல்லை மல்லின்ற விஷயம் நல்லாவே தெரியும். இருந்துமே வந்து இப்போ வந்து ஏன் வந்து எல்லோரும் சைலண்ட்டாகவே வச்சுருக்காங்க, திரும்பவும் வந்து மல்லி வந்து திரும்பவும் சைலண்ட் ஆகிட்டாங்களோ அப்படின்ற மாதிரியான கேள்வி வந்து நமக்குள்ளே வருது. ஏன்னா வந்து ஒரே ஒரு நாள் மட்டும்தான் வந்து சுடரை வந்து பயமுறுத்துகிற மாதிரியான விஷயங்கள் பண்ணாங்களே தவிர அதுக்கப்புறம் வந்து திரும்பவும் சைலண்ட் ஆகிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே வந்து இப்போது மல்லி விஜய் கூட வந்து தங்கிட்டுருக்காங்க. வெண்பா ஒரு பக்கம், ரேணுகா ஒரு பக்கம், எல்லோரும் வந்து இங்கே இருக்காங்க. எப்படியும் வந்து இந்த ரேணுகா வந்து பிரச்சனை பண்ணுவேன் இதுக்கப்புறம் வந்து. ஏன்னா வந்து ரகு கிட்ட இருக்கிற பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் வந்து மல்லியை வந்து பிரிக்கணும் அப்படின்ற பிரச்சனையில் வந்து இறங்க போகிறா. அது வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வெண்பா கூட வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு மல்லி வந்து தேவையில்லாமல் வந்து அதெல்லாம் தேவையில்லை, நீங்கள் வந்து உட்காருங்க அப்படின்ற மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லி உட்கார வச்சுருக்காங்க. அந்த இடத்துல மல்லி வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது மல்லியோட தாலி வந்து வெளியே வந்துடுது. அதை பார்த்துட்டு ரேணுகா, இந்த தாலி வந்து வச்சுட்டு தானே நீ இவ்வளோ இவ்வளோ பண்ணுற, இவ்வளோ வந்து விஜய்கிட்ட உரிமை எடுத்துக்கிற, அதனால் வந்து இந்த தாலியை வச்சு நம்ம இப்போ பிரச்சனையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரேணுகா வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. அப்படி என்ன பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கெஸ் பண்ண முடியும். ஏன்னா வந்து அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. இது வந்து தாலி, அதாவது வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபுக்கு வந்து கட்டுறது, கணவன் மனைவி வந்தால் தாலி கட்டி தான் வந்து கணவன் மனைவியாக வந்து எடுத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து கேட்க போகிறா. அதுக்கப்புறமா அவள் என்ன சொல்ல போகிறா, விஜய் தானே எனக்கும் வந்து கணவர், என்னோடய புருஷனும் விஜய் தானே, அப்போ விஜய் வந்து எனக்கு ஏன் தாலி கட்டலை அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து கேட்டு இப்போ தான் வந்து தாலி கட்டிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில் இதை வந்து எல்லார் முன்னாடியும் வந்து திரும்பவும் வந்து இதை வந்து பண்ணிக்கணும், தாலி கட்டிக்கணும் அப்படின்ட்டு வந்து கண்டிப்பாக வந்து கேட்க தான் போகிறாங்க. இது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றது வந்து இன்றைக்கி நமக்கு புரிஞ்சிருக்கும். இவன் வந்து தாலி வச்சு வந்து பிரச்சனை பண்ணிடலாம், அப்போ தான் வந்து மல்லிகைக்கு கஷ்டமாக இருக்கும், நமக்கும் ஒரு நம்பிக்கை கிடைக்கும் இவங்கக்கிட்ட, நம்ம கழுத்தில் எதுவும் இல்லை அப்படின்றதுனால நம்மளை ஈஸியாக வந்து வெளியே அனுப்பிச்சி விட்டுருவாங்க. பயம்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து பயம் வந்து நிறைய ஆகிறதுனால வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஐடியாவை வந்து எக்ஸிக்யூட் பண்ண தான் போகிறாங்க.
விஜய்க்கு வந்து ரேணுகா பத்தாது, மல்லி பத்தாது, ரஞ்சிதா இல்லாமல் என்ன இப்படி எல்லாரும் வந்து இன்னமும் வந்து விஜய்க்காக வந்து ஏன் இப்படி அடிச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இப்போ ரேணுகா வந்து தனக்கும் தாலி வேணும், எனக்கும் தாலி வேணும், எனக்கு விஜய் வந்து தாலி கட்டி விடணும் அப்படின்னு சொன்னால் விஜயை வந்து அதை பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பக்கம் இருந்தாலையும், இந்த நிஷா ஒரு பக்கம் கண்டிப்பாக விடமாட்டா. நிஷா வந்து கண்டிப்பாக வந்து கதிரேசனை வந்து ஏற்றி விட தான் போகிறா. நமக்கு அக்கா இல்லை, நமக்கு அக்காவோட ரேணுகாக்கு இல்லாத உரிமை வந்து என் மல்லிக்கு இருந்திருக்கா. ஸோ நமக்கு கண்டிப்பாக வந்து இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிஷா வந்து கண்டிப்பாக வந்து ஏற்றி விடுவா. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் வந்து ராஜேஸ்வரி வந்து ரஞ்சிதாவுக்கு வந்து நம்பிக்கை கொடுத்து பேசியிருக்காங்க. மல்லி இருக்கிற இடத்த வந்து நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது மல்லி வந்து விரட்டி விட்டுட்டு அந்த இடத்துக்கு நீ வருவ, இதை நான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பலகாலமாக சொல்லிட்டு தான் இருக்காங்க. இன்னமும் வந்து அது வந்து நடந்த கதையாகவே இல்லை. இப்படி எல்லாரும் வந்து விஜய் ஒருத்தருக்காக ஏன் இப்படி போராடிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சுத்தமாக தெரியல. ரேணுகா வந்து இந்த விஷயத்த தான் பண்ணுவாங்களா, இல்லை வேறு ஏதாவது பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.